ने हमारे सेना को पहलगाम பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுக்கப்பட்டது, பழி தீர்க்கப்பட்டது. लक्ष्य वो तय करे, समय भी वो चुने और हमारी सेना ने वो करके दिखाया जो कई दशकों तक कभी हुआ नहीं था। பல ஆண்டுகள் மறக்கவே முடியாத அளவுக்கு நமது ராணுவ வீரர்கள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடியை கொடுத்துள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்திய மக்களின் ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடு, பெரும் கோபத்தின் வெளிப்பாடு. पाकिस्तान की नींद अभी भी उड़ी हुई है. பாகிஸ்தான் ஆபரேஷன் சிந்தூரை நினைத்து தற்போது கூட உறங்க முடியவில்லை. பாகிஸ்தான் தன்னுடைய உறக்கத்தை துளைத்து விட்டது. रोज नए नए खुलासे हो रहे. நமது ஆயுத படையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது. मेरे प्यारे देशवासियों, हमारा देश कई दशकों से आतंक को झेलता आया हुआ. நமது நாடு பல ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டு வருகிறது. हमने एक न्यू नॉर्मल प्रस्तावित किया. ஆனால் நாம் தற்போது புதிய இயல்பை உலகுக்கு பறைசாற்றி இருக்கிறோம். और आतंकी को पालने पोसने वालों को, आतंकियों को ताकत देने वालों को अब हम अलग अलग नहीं मानेंगे. பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள், பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பவர்களை நாம் தனித்தனியாக பார்க்க மாட்டோம் என்ற புதிய கொள்கையை நாம் வகுத்திருக்கிறோம். भारत ने तय कर लिया है न्यूक्लियर की धमकियों को अब हम सहने वाले नहीं हैं. இந்த அணு ஆயுத மிரட்டல் எல்லாம் நாங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டோம். न्यूक्लियर ब्लैकमेल लंबे अरसे से चलाया. இந்த அணு ஆயுத மிரட்டல் எல்லாம் இனி எங்களிடம் எடுபடாது. ब्लैकमेल नहीं सहा जाएगा. நாங்கள் அணு ஆயுதத்தை போடுவோம் என்றெல்லாம் எங்களை நீங்கள் பிளாக்மெயில் செய்ய முடியாது. आगे भी